guys, I'm Nivita. இந்த வீடியோவில் வந்துட்டு லீனியர் அல்ஜிப்ராவில் வந்துட்டு கிராம்ஸ் ஷ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஃபார்முலா பெருசாக இருக்கும். ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ட்ரிக்கு தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக வெக்டார்ஸ், இதுதான் வந்து ஒரிஜினல் வெக்டார்ஸ், ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3 அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆர்த்தோகனல் வெக்டார் தான் காமா 1, காமா 2, காமா 3. ஸோ இதுதான் வந்துட்டு லைக் ஒரிஜினல் வெக்டார் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்பாக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரிஜினலாக நீங்கள் ஒன்று இருப்பீங்கல்ல, அதுக்கப்புறமேட்டு ஸ்பாக்கு போய் நல்லா மேக்கப்லாம் பண்ணுறதுக்கப்புறம் கிடைக்கிறதா வந்துட்டு இந்த ஆர்த்தோகனல் அப்படின்றது நியூ ஸ்டைலிஷ் வெக்டார். ஓகேவா? ஆர்த்தோகனல் வெக்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆர்த்தோகனலைசர் அப்படின்னா அந்த ஃபேஷன் கன்சல்டன்ட்டு தான் ஆர்த்தோகனலைசர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆக்சுவலி காமா 1, காமா 2, காமா 3 இதெல்லாம் தான் கண்டுபிடிக்கணும். பை யூஸிங் ஒரிஜினல் வெக்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு வெக்டர் வந்து சோலோ டெபியூட். ஃபஸ்ட்டு போகிற வெக்டர் என்ன சொல்லுதுன்னா, இந்த காமா 1 வந்துட்டு நான் ஏற்கனவே இருந்த மாதிரியே இருந்துக்கிறேன், என்னை சேஞ்ச் பண்ணவே வேணான்னு சொல்லுது. காமா 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா 1. ஓகேவா? நோ நீட் டு சேஞ்ச் ஃபார் ஃபஸ்ட்டு வெக்டர், சேஞ்சே வேணான்னு சொல்லிடுது. செகண்ட் வெக்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கன்சல்டன்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சேஞ்ச் ஆகணும்னா, நியூவாக நீங்கள் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஓல்டுலேருந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெக்டரோட சில ரிசம்பிளன்ஸ் வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது முதல்ல என்ன பண்ணணும், காமா 2 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 2ன்னு போட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன மைனஸ் பண்ணணும்னா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இந்த ஆல்ஃபா 2, ஓகேவா, கமா காமா 1 மைனஸ் நார்ம் ஆஃப் காமா, அதுக்கப்புறம் இன்ட்டு காமா 1 மைனஸ் நார்ம் ஆஃப் காமா 1. புரியுதா? லைக் நம்ம வந்துட்டு காமா 2 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 2ன்றதை போட்டாச்சு, மைனஸ் ஏற்கனவே இருக்கிற ரிசம்பிளன்ஸை நம்ம எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா, ஆல்ஃபா 2 கமா என்ன செய்யணும், ஏற்கனவே இருக்கிற ரிசம்பிளன்ஸ்னால் இப்போ ஆல்ஃபா 1ஆக இருக்கும். ஆல்ஃபா 1ஓட வேல்யூ காமா 1 தானே. அப்போ காமா 1 டிவைடட் பை நார்ம் ஆஃப் காமா 1 இன்ட்டு காமா 1 டிவைடட் பை நார்ம் ஆஃப் காமா 1. இப்போ பாருங்கள், தேர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படின்னா, காமா 3 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 3 மைனஸ் ஆஃப் என்ன பண்ணணும், மைனஸ் ஆஃப் ஏற்கனவே இருந்ததை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா 3 கமா காமா 1 டிவைடட் பை நார்ம் ஆஃப் காமா 1 இன்ட்டு காமா 1 டிவைடட் பை நார்ம் ஆஃப் காமா 1 மைனஸ் ஆஃப் ஏற்கனவே இருந்தது ஆல்ஃபா 3 கமா காமா 2 டிவைடட் பை நார்ம் ஆஃப் காமா 2 இன்ட்டு காமா 2 டிவைடட் பை நார்ம் ஆஃப் காமா 2. த திங் இஸ், இப்போது நீங்கள் வந்துட்டு இதோட வேல்யூ ஆல்ஃபா 3 தான், ஆனால் ஒரு சில விஷயத்தை வந்து அது விடணும். ஓகேவா? தேர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த மாதிரி நடக்குது. அப்போ nth ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன நடக்கும்னா, காமா n இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா n மைனஸ் இதே தான் ஆல்ஃபா n, அதுக்கப்புறம் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா n இன்ட்டு காமா 1 டிவைட் பை நார்ம் ஆஃப் காமா 1 இன்ட்டு காமா 1 டிவைட் பை நார்ம் ஆஃப் காமா 1 மைனஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன வரும் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு அடுத்தது வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா n இன்ட்டு காமா 2 டிவைடட் பை நார்ம் ஆஃப் காமா 2 இன்ட்டு காமா 2 டிவைடட் பை நார்ம் ஆஃப் காமா 2 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். கடைசியில் என்ன வரும்னா, மைனஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா n கமா காமா n மைனஸ் 1 டிவைடட் பை நார்ம் ஆஃப் காமா n மைனஸ் 1 இன்ட்டு காமா n மைனஸ் 1 டிவைட் பை நார்ம் ஆஃப் காமா n மைனஸ் 1. அதாவது என்னென்னா, இப்போ இங்கே வந்து காமா 3 அப்படின்னு இருந்ததா, அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 1 போட்டிருக்கோம், 2 போட்டிருக்கோம், ஆனால் 3 போடலை. ஓகேவா? இது என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா n மைனஸ் 1 இருக்குது, n மைனஸ் 2 இருக்குது. கரெக்டாக? ஸோ உங்களுக்கு பேசிக்காக இந்த காமா 3 இருந்தால் காமா 3 இல்லை, காமா 1 இருக்குது, காமா 2 இருக்குது, அதோட n மைனஸ் 1 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு 3னா 2 வரைக்கும் இருக்குது, 1, 2 வரைக்கும் இருக்குது. அதே தான் ஆல்ஃபா என்னன்னா 1, 2 அப்படியே போயிட்டே இருக்கும், அப் டு n மைனஸ் 1 வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க.